So today class, we are going to see about from example 8.9. The power radiated by a black body A is EA, and the maximum energy radiated was the wavelength lambda A. The power radiated by another black body B is EB, which is equal to N E sub x A, and the radiated energy was at the maximum wavelength of lambda sub x A. What is its value of N? According to Wien's displacement law. Okay, according to Wien's displacement law. இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பாடி பவரை ரேடியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பிளாக் பாடி என்ன பண்ணுது சார் அப்படின்னா பவரை ரேடியேட் பண்ணுது. ரேடியேட் பண்ணக்கூடிய பவருடைய வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா EA. EAங்கிற பவரை ரேடியேட் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே, அதாவது மேக்ஸிமம் எனர்ஜி அது ரேடியேட் பண்ணுச்சு அப்படின்னா வேவ்லென்த் பாத்தீங்கன்னா லாம்டா ஏ அப்படிங்கிறது கான்செப்ட் 1. தென் தி பவர் ரேடியேட்டட் பை அனதர் பிளாக் பாடி பி. ஸோ இன்னொரு பிளாக் பாடியும் பவரை ரேடியேட் பண்ணுது. ஸோ அதோடைய பவர் வந்து என்னங்கிறத நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. E sub x b is equal to n into E sub x a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. ஸோ அண்டு தி ரேடியேட்டட் எனர்ஜி. ஸோ இந்த பிளாக் பாடி பி ரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி வாஸ் அட் தி மேக்ஸிமம் வேவ்லென்த். ஸோ மேக்ஸிமம் வேவ்லென்த் இருந்தது அப்படின்னா அதாவது லாம்டா சப் எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் தி லாம்டா சப் எக்ஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி வென் அப்படின்னா when the B black body is emitted the power or radiated the power which is called n times of radiated power radiated by the object A. Okay, so அப்படி இருக்கும் பொழுது இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை யூஸ் பண்ணணும். வாட் இஸ் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா? மேக்ஸிமம் wavelength of intensity of emission of a black body radiation is inversely proportional to the absolute temperature of black body. Okay, the wavelength of the maximum intensity of emission of black body radiation is inversely proportional to the absolute temperature of the black body. So that in the form of lambda sub x m divided by lambda sub x m is equal to b divided by t. Okay, so here b it is nothing but constant lambda m. This t is goes this side. We rearrange these equations. Lambda m into t which is equal to b. So almost which is equal to constant. So இது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னா வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இந்த லாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டிவுமே பயன்படுத்தணும், ஆப்ஜெக்ட் ஏ அண்டு ஆப்ஜெக்ட் பி. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குமே இது நம்ம பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தையில் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா லாம்டா எம் இன்டு டி விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபார் போத் ஆப்ஜெக்ட். ஓகே, சிம்பிளி வி சே கான்ஸ்டன்ட். நீங்க இதை வந்து ஃபார் ஆப்ஜெக்ட் ஏக்கு எழுதுனீங்க அப்படின்னா ஓகே, ஃபார் ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னா lambda sub x a into t sub x a which is equal to constant. Okay, இது ஒரு ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எழுதுனீங்க அப்படின்னா lambda sub x b t sub x b which is equal to constant. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் பார்க்கையில நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். t sub x a which is equal to lambda sub x b t sub x b அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். So now we want to find lambda sub x b means okay, lambda sub x b வேணும்னா lambda sub x b வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துரு. இதுக்கப்புறம் டி பி வேணும் ஏ வேணும் அப்படின்னா என்ன ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்
அங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு எது வேணுமோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த இதுல ரிலேஷன்ஸ்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் பி அப்படிங்கிறது ஆஃப் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் லாம்டா சப் எக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். லாம்டா சப் எக்ஸ் ஏ டி சப் எக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் லாம்டா சப் எக்ஸ் ஏ இன்டு டி சப் எக்ஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணலாம். டி எல்லாம் ஒரு பக்கம் அப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே டி சப் எக்ஸ் பி இது எங்க வச்சுக்கோ டிவைட் பை இது இந்த பக்கம் வச்சோன்னா டிவைட்ல வந்துடும். அப்போ டி சப் எக்ஸ் ஏ which is equal to half of lambda sub x a divided by lambda sub x b. Okay. Wait a minute. Okay. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க lambda sub x a. So இந்த lambda sub x a என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். Finally we get ஒரே நிமிஷம் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே இதுதான் இந்த பக்கம் போகணும். அப்படி போகையில் இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதுவும் இந்த பக்கம் வந்துடும். t sub a which is equal to ஓகே 2 அப்படின்னு வந்துடும். எப்படி 2ன்னு வரும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய லேம்டா ஏவும் இந்த லேம்டா ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? Okay, finally, in this equations, rearranged TB which is equal to 2 times of TA. Okay, about temperature of the body B which is equal to twice times of the temperature of the object A. அப்படிங்கிறதா இந்த equations நமக்கு சொல்லுது. Okay, இப்போ நம்மளுக்கு Wiens displacement பேஸ் பண்ணி temperature of the body B என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்க போகணும் அப்படின்னா ஃப்ரம் ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் லா. ஓகே ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. ஸ்டீஃபன் wait a minute. ஓகே இப்போ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாவை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தையில நம்மளுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். E is directly proportional to the fourth power of temperature T power 4 நம்மளுக்கு தெரியும். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ரைட் பண்ணணும். ஸோ அது என்ன ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எழுதணும். ஸோ அப்படி எழுதையில கான்ஸ்டன்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சிக்மா டி பவர் 4. அதே போல் இ சப் எக்ஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டி பவர் 4. ஸோ இங்கே டி சப் எக்ஸ் ஏ போட்டுக்கோங்க, இங்கே டி சப் எக்ஸ் பி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அகைன் நம்ம அங்கே எழுதுன மாதிரி தான். ஓகே எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு இ சப் எக்ஸ் பி டிவைடட் பை இ சப் எக்ஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது சிக்மா T sub x b whole power 4 divided by sigma T sub x a whole power 4. இப்போ பாத்தீங்கன்னா sigma constant cancel ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் மட்டும் தான். அப்ப EB divided by E sub x a which is equal to T sub x b divided by T sub x a whole power என்ன சார் அப்படின்னா 4 whole power 4. ஏன்னா நம்ம ரெண்டுலயுமே 4 இருக்கு. ஸோ பவர் ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் காமனா ஹோல் பவர் 4 போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே என்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? டிபி டிவைடட் பை டிஏ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ சிம்பிளி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஹோல் பவர் 4 போடுறோம். ஹோல் பவர் 4 அப்படின்னா ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. ஓகே சரி வச்சா 4 8 16. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இ சப் எக்ஸ் பி டிவைடட் பை இ சப் எக்ஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 16. therefore E sub x b which is equal to 16 times of E sub x a அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப energy radiated by the body B which is equal to the 16 times of energy radiated by the object A அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா?
ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஸோ ரிசல்ட். இந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு ஃபைனலாக கொடுத்துருக்கேன். ஆர் யூ ஓகே? ஸோ இந்த ப்ராப்ளம் ஓகேவா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கா? யாராச்சும் இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? Okay, no one can respond, so I will move on to the next topic. Okay. Okay, the next topic is a very simple topic, such as thermodynamics. Such as thermodynamics. Okay, so already I have a clear explanations about this topic. What is that? Okay, that is nothing but we will split into the two sessions. So one is thermo. Thermo means by thermal energy or heat energy, or simply we say heat. Dynamics, it is nothing but motion. So heat is transfer, which is simply we say heat is transfer. So that time some of the parameters will be changes. So many parameters is there, such as temperature, volume, pressure. Okay, so these are the parameters. These parameters will be changing, changes during this heat transfer or energy transfer. Okay. So in this case, we have discussed about heat and temperature and then thermal properties of matter. So we have discussed especially for the temperature, heat, and the thermal properties of matter. So what is a matter? Can anyone tell me quickly? So what is matter? What is matter? Can anyone tell me quickly? Did you know about it? What is matter? Okay, very nice. Very nice. Solid, liquid, gases. Okay, in the state of solid. Okay, and then liquid, and finally gas. Okay, or gaseous. So these parameters or these things are we are known as okay matter. So in this matter we are going to heated by the filament. Okay, in this matter we are going to heat it. The time what will be happen, the solid is changes into the form of liquid, and then liquid is changes into the form of gases. Further we are adding to the heat on the body or on the matters. Okay, so it is very simple manner. It is already we have discussed in previous introduction classes also. Okay, so a lot of times we have discussed about these three kind of matters. Okay, so especially we have considered the matter such as water only. Okay, so we have taken for water only, but we can using so many matters. Okay, we can using the so many matters. Okay, apart from the water. Okay, apart from the water, so we can using the so many matters in this whole or in this universe. Okay, then in this process, okay, what the process is going on? So when we are going to heat it on this matter, that matter properties will be changes. Properties, what are the properties? So one is solid, one is solid. So solid means it is having a large number of atoms or molecules are closely bounded together. Okay, that is said to be solid. In this solid, when we are going to heat at the time, in this intermolecular distance will be increases, then solid changes into the form of another, like as a liquid or gaseous. Okay, so these are the property. One of nature is solid. In this solid is changes into the form of the liquid or gaseous. So the solid properties completely changes into the liquid and gases. Okay, so this kind of properties only changes here. So when we are studied about the heat, temperature, and then thermal properties of the matter. So in the matter இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிறது தான் இல்லை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதையும் தாண்டி
So what is it thermodynamics அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா thermodynamics which is nothing but we have studied about heat, temperature and the thermal properties of matters. It is clear to all. Okay, it is clear to all. Wait a minute. ஓகே, ஸோ இப்போ இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயங்கள் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா thermodynamics it is nothing but one of the branch of physics. Okay, one of the branch of physics. ஸோ இது பிசிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி பிரான்ச் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இதை தாண்டி வேற என்ன சார் நம்ம thermodynamics அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா it is a process of working அப்படின்னு நம்ம சொல்லலாம். Process of working which means by convert heat into the work, which means by convert heat into the work and then work into the heat. Okay, work into the heat. The conversion of heat into work or work into heat அப்படிங்கிறதா ஸோ இந்த thermodynamics அப்படிங்கிறது நாம மென்ஷன் பண்றோம். ஸோ how we can understand these two topics, heat to work and work to heat, how we can understand, how we can identify. So when we are going to rubbing your hands, that time you will experience some of the heat. Okay, so when the process of rubbing, which is a mechanism, so that time you have some work. So that time the heat is produced, then work is converted into heat. Some more process, some steam engine is working under the conditions for like heat to work. So heat energy is given to the system. So there will be steam is produced, and this steam is press or process or then activate that kind of machinery. So in this heat is completely transferred to the work. Okay, in this heat is completely transferred to the work. So in these two kind of systems we have discussed in this topic thermodynamics. Okay, in this topics thermodynamics. Okay, the law of thermodynamics is formulated by experimental works by so many scientists are worked under the conditions like thermodynamics of experimental works such that Boyle, Charles, Bernoulli, Joule, Clausius, Kelvin, Carnot, and Helmholtz. So many scientists is there. So particular scientists will be given would be given here. So only Boyle, Charles, Bernoulli, Joule, Clausius, and Kelvin, Carnot, and Helmholtz. ஓகே, ஸோ இவங்க மட்டும் தான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா formulated over the 3 centuries of the experimental works. Okay, 3 century இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா experimental works வந்து carry out பண்ணிருக்காங்க under the thermodynamics conditions. Thermodynamics which means by the study about heat and temperature, thermal properties of matter. That time the work will be converted into heat, the heat will be converted into work. So in these parameters they are experimentally studied. Okay, over 3 centuries. Okay, so over 3 centuries. In our day-to-day life, the functioning of everything around the around us, அதாவது இதை தாண்டி நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல கேரி அவுட் பண்ணிச்சு. ஒரு சிஸ்டம் எடுக்கிறோம், ஒரு விசில் எடுக்கிறோம், வாட்டரை ஃபில் பண்றோம், இல்லை சோர்ஸை ஃபில் பண்றோம், அதை ஹீட் பண்றோம். ஸோ அங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஸோ வேற விஷயம். இதையும் தாண்டி ஸோ நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சம் அட்மாஸ்பியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா so many temperature changes. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஹாட்டாக இருந்தது, கிட்டத்தட்ட 30 கிட்ட இருந்தது. But now the climate will be changes, the temperature will be reduced or falls. Okay, எவ்வளோ ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2 டிகிரி ஃபால்ஸ் ஆயிருக்கு, 28 டிகிரி செல்சியஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இன் திஸ் டைம் what will be the happen around us? ஸோ நம்மளை சுற்றிட்டு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அப்போ தெர்மலால என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இல்லை என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ they are formulated or they are governing. Okay, therefore this is a one of the thermodynamics process. Okay, so நீங்க வந்து ஒரே நிமிஷம், wait a minute.
இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே என்ன ப்ராசஸ், என்ன அண்டர் கண்டிஷன்ஸ்ல வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது எல்லாமே தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ எப்படி வந்து நம்மளுக்கு இந்த டே டு டே லைஃப்ல ஸோ நம்மளை சுற்றிக்கிட்டு எப்படி இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்கு, ஸோ அதனால என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும், ஸோ நம்ம எதை சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம். ஓகே, அப்போ தட் இஸ் ஏ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எது தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது வந்து என்ன சார் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸு. ஸோ இது வந்து என்ன சார் அப்படின்னா சிஸ்டம். இதுதான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இது உள்ள இருக்கிறது எல்லாமே என்ன சார் அப்படின்னா அந்த சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, ரிமைனிங் இந்த பவுண்டரி லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது பவுண்டரி. அப்போ இந்த பவுண்டரி தாண்டி இந்த பக்கம் இருக்கிறதுலாம் என்னவா இருக்கும்? ஓகே, நான் வந்து ப்ளூ கலர்ல ஒரு வட்டம் போட்டிருக்கேன். ஸோ இந்த வட்டத்தை தாண்டி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேஸில் நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆஃப்டர் தி பவுண்டரி, ஸோ அந்த பவுண்டரி பிறகு இருக்கக்கூடிய இந்த ஃபேஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்மாஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது என்னன்னு சொல்லலாம் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, இட் கலெக்ஷன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, எது கலெக்ஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்? ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. இதில் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விச் இஸ் ஏ மச் மோர். ஓகே, இட் ஹேவிங் ஏ மச் மோர் தென் இஃப் அவ்வளோ ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருந்தாலும் இதுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சர்டைன் பராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, சர்டைன் பராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பராமீட்டர்ஸ் வந்து என்னென்ன சார் பராமீட்டர்ஸ் அப்படின்னா, ஓகே, அப்போ நான் அந்த கன்சிடர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வால்யூம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா பராமீட்டர்ஸ். இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைனல் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் ஹீட், டெம்பரேச்சர், then thermal properties. So the மாதிரி it having some parameters such as pressure, volume and temperature. So when we are considering the system in this space, okay, in this space having a large number of area, so let us consider only for a small fine area, so which is called a system. So in this system consists of a large number of particles such as atoms or molecules. In these atoms or molecules having some certain parameters such that pressure, volume and temperature. Okay, the remaining part of the universe, okay, in this remaining part of the system or in this remaining part of the universe called as surroundings or atmosphere. Surroundings or atmosphere. So most of the place we have using in this word of surrounding only. Okay, most of the place we have using in this word of surroundings. Okay, but atmosphere is also a after name. Okay, you don't worry about it. Okay, so then we are going to analyze the same situations, some more parameters. Okay, some more parameters such as thermodynamic system, can be liquid, solid, gases and radiations, whatever it may be. So in these kind of systems are placed or taken by one of the system. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், ஒரு லிக்விடையோ ஒரு சாலிடையோ இல்லை ஒரு கேஸையோ, ஸோ இதை நம்ம கேரி பண்றது நம்மளுக்கு சேஞ்சஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம எப்படி இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் டேபிளேஷன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம்.
ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம், தெர்மோடைனமிக் சிஸ்டம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காலம்ல சரௌண்டிங்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டு பார்ட்டும் நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து எது தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு சொல்ற மாதிரி புரியணும் அப்படின்னா, நீங்க எல்லார் கையிலையும் இப்போ மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த மொபைல் தான் வந்து என்னது அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஓகே, நீங்க சிம்பிளா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் சிஸ்டம். அப்ப இது தெர்மோடைனமிக் சிஸ்டமா நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, இப்போ அந்த மொபைலை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம். ஓகே, அந்த மொபைலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், சரௌண்டிங்ஸ் சொல்லுவோம். அப்ப அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் அட்மாஸ்பியர். Okay, open atmosphere, or simply we say atmosphere. Okay, open atmosphere அப்படின்னு சொல்லலாம், or simply we say atmosphere அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம். அப்போ உங்களுக்கு கிளியரா அந்த டிஃபரன்ஷியேட் புரியுதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ்ல ஆர் இந்த அட்மாஸ்பியர்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் சிஸ்டம் ஆர் ஒரு ஸ்மால் பார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டம், தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அது ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் நோன் as சரௌண்டிங்ஸ். ஓகே, ஸோ அதான் இப்போ மொபைல் ஃபோன் என்ன சிஸ்டம் நான் கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா, மொபைலை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேஸ் எல்லாமே என்னது சரௌண்டிங்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பக்கெட் ஆஃப் வாட்டர். ஓகே, பக்கெட் ஆஃப் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எது வந்து உங்களுக்கு சிஸ்டமா ஆக்ட் ஆகும், எது சிஸ்டம் அப்படின்னா பக்கெட் ஆஃப் வாட்டருங்கிறது தான் சிஸ்டம். ஆனால் எது வந்து நம்மளுக்கு சரௌண்டிங்ஸாக இருக்கும் அப்படின்னா பக்கெட் வந்து ஓப்பன் ஃபேஸில் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது தான் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளையே சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஹியூமன் பாடி அப்படிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இதே தான் அட்மாஸ்பியர், ஓப்பன் அட்மாஸ்பியர். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அட்மாஸ்பியர் தான். ஓகே, இப்போ ஒருவேளை இன் டெப்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்மரீனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு சப்மரீனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. சப்மரீனாவே சி வாட்டருக்குள்ளார தான் இருக்கும். ஓகே, அப்போ இதோடைய சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா சி வாட்டர். ஓகே, என்ன வாட்டர் சார் அப்படின்னா சி ஆஃப் வாட்டர் ஆர் சி வாட்டர். சி வாட்டர் அப்படிங்கிறது தான் சரௌண்டிங்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரியுதா அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்க்கு போகணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, ஆர் யூ ஓகே? கேன் யூ very clear to which is thermodynamic system, which is a surrounding? ஓகே, வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்சர் உள்ளார போயிடுவோம். ஸோ இந்த பிக்சரை இன்னொரு டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய வயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் சிஸ்டமை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கன்சிடர் பண்றேன். ஓகே, இது வந்து என்ன சார் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பாக்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இது பாக்ஸ்னு சொல்லலாம் ஆர் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி. ஸோ இங்க நான் போட்டிருக்கக்கூடிய இந்த கியூப் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். ஓகே, ஒன் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் நான் என்ன கண்டிஷன்ஸ்ல வச்சிருக்கேன் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓப்பன் கண்டிஷன்ல வச்சிருக்கேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் ஓப்பனா இருந்திருக்கும். அப்ப விச் இஸ் நோன் as ஓப்பன் சிஸ்டம். ஓகே, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இதுல நம்ம வந்து ஒரு ஹீட்டட் மெட்டீரியல் ஆர் ஹீட்டட் மேட்டர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீட்டட் மெட்டீரியல் ஆர் ஹீட்டட் மேட்டர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. இங்க என்ன நடக்கும் ஆக்சுவலி? ஸோ அப்போ ஹீட் எனர்ஜி வில் பி ரேடியேட்டட். அப்போ இந்த பாடியில இருந்து ஹீட் வந்து என்ன ஆகும்? ரேடியேட்டட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஓப்பன் பேஸ் தானே. ஸோ இப்போ ஓப்பன் பேஸாக இருக்கும்போது எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நம்மளுக்கு ஹீட் ரேடியேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி வில் பி ரேடியேட்டட் ஆர் ஹீட் எனர்ஜி வில் பி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஓப்பன் சிஸ்டம்ல என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எனர்ஜி. அப்போ ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ ஹீட் எனர்ஜி மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுமா? அப்போ உள்ள இருக்கக்கூடிய மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டாலும் ஸோ நம்ம சிம்பிளா சொல்லலாம் உள்ள இருக்கக்கூடிய மேட்டரும் நம்மளுக்கு என்ன பண்ணும் சார் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சிம்பிளி வி சே போத் heat energy and then matter also exchange with the surroundings. Okay, exchange with the surroundings oda appo idhula edu surrounding abinna that is very simple. edu surrounding abinna that is very simple. நான் இதுக்கு மேல சும்மா ஒரு லைன் மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னா அதை தாண்டி வெளியில் இருக்கிறது இது எல்லாமே என்னதான்? ஓகே, இது எல்லாமே என்னதான்? ஓகே, இது எல்லாமே இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா? இப்போ நான் மார்க் பண்ணிட்டு வரேன் இல்லையா? இது எல்லாமே என்னதான் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சரௌண்டிங் தான். ஓகே, இதுதான் வந்து விஷயம். ஸோ நான் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பாக்ஸை நான் சிஸ்டமா கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா நாங்க ப்ளூ கலர்ல போடக்கூடிய இந்த மார்க் எல்லாமே என்னதான் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் எல்லாமே என்னதான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சரௌண்டிங் தான் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த சரௌண்டிங்கோட எனர்ஜியும் மேட்டரும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, அப்படிங்கறத கான்செப்ட். வென் அப்படின்னா ஸோ வென் இட் இஸ் ஏ ஓப்பன். ஸோ வென் எப்போ இது வந்து ஓப்பனா இருக்கோ அப்போ என்ன பண்ணிக்கும்? இட் வில் பி எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் தி சரௌண்டிங்ஸோட ஸோ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுல தான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த விஷயங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே கான்செப்ட் தான் நாங்க கொஞ்சம் மாத்தி சொல்லணும் நம்ம, அவ்வளவுதான் விஷயம். ஸோ அது எப்படி நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி மாத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இதே மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம். ஓகே, ஒரு பாக்ஸை போட்டுக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை போட்டாச்சா? ஸோ இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிஸ்டம் சார் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓப்பன் சிஸ்டம், இப்போ நம்ம பார்க்க போறது க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னாவே இது என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மேட்டர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணது சார் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகே, மேட்டர் வந்து என்ன பண்ணது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுது. அப்போ மேட்ரு உள்ளுக்குள்ளாரே நம்மளுக்கு சிஸ்டம்குள்ளாரே நின்றோம். ஸோ ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் என்ன சார் அப்படின்னா எனர்ஜி. ஓகே, எனர்ஜி மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, when we are taking the closed system exchange energy only exchange to the surrounding. ஓகே, எங்க எக்ஸ்சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா டு தி சரௌண்டிங். அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரௌண்டிங்ஸ் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸ் ஆகும். பட் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகாது அப்படின்னா மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த சிஸ்டம் ஃபுல்லாவே என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா க்ளோஸ்டு பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு உனக்கு சூட்டபிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் போனோம் அப்படின்னா மதிய லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போறோமா? ஸோ அப்படி லஞ்ச் பாக்ஸ்ல நம்ம என்ன ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னா லஞ்சை ஃபில் பண்ணுவோமா? ஸோ அப்படி லஞ்சை ஃபில் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளார லஞ்ச் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, லஞ்ச் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அப்போ அந்த மேட்டர் வந்து நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஃபில் பண்ணிருக்கும் பொழுது இட் ஹேவிங் மோர் ஹீட். ஓகே, இட் ஹேவிங் மோர் ஹீட். ஸோ தட் ஹீட் எனர்ஜி வில் பி எக்ஸ்சேஞ்ச் டு தி சரௌண்டிங். ஏன்னா நம்ம மேலே பேக் மேலே கை வச்சு பார்த்தா கூட என்ன பண்ணியிருக்கோம் ஹீட் எனர்ஜியை நம்மளால உணர முடியும். ஆனால் சாப்பாடு வெளியே வந்திருக்குமா? வந்திருக்காது. ஸோ நீ சாப்பாடும் வெளியே வரும் சார் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா பாக்ஸ் ஓப்பன் ஆனாதான் சாப்பாடு என்ன பண்ணுவோம் வெளியே வரும். ஸோ பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது முன்னாடி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும், ஓப்பன் சிஸ்டம்க்கு வந்துடும். பாக்ஸ் க்ளோஸ்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம். இப்படி க்ளோஸ்டு சிஸ்டமா இருந்துச்சுன்னா மேட்டர் வந்து சரௌண்டிங் கூட இன்ட்ராக்ட் ஆகாது, எக்ஸ்சேஞ்சஸ் ஆகாது. ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் தி ஹீட் எனர்ஜி, ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா let us consider as a isolated system.
சார் அது என்ன சார் ஐசோலேட்டட் சிஸ்டம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், அது வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்க சொல்ல வேணாம். தட் இஸ் வெரி சிம்பிள் மேனர். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி சார் இது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு புரிய வச்சுட்டோம் அப்படின்னாவே உனக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஸோ புரிஞ்சிடும். என்ன விஷயங்கள் நம்ம இங்கே சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, which is named as isolated system, which is named as isolated system. ஓகே, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன சார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ அதே கதையை தான் நம்ம மீண்டும் சொல்ல போறேன். ஸோ நான் மதியம் வந்து பசிக்குது, ஓகே, அதை நான் வந்து ஆஃபீஸ் போறேன் இல்லை ஸ்கூல் போறேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில் ஒரு லஞ்ச் பாக்ஸை கொண்டு போறேன். ஆனால் நான் கொண்டு போகக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண லஞ்ச் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கும். இல்லை நான் ஒரு பாத்திரத்தில் கொண்டு போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொண்டு போறேன் அப்படின்னா இது ஒரு ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும். ஆனால் வாட் அபவுட் சார் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் பாக்ஸுக்கு பதிலாகவோ பாத்திரத்துக்கு பதிலாகவோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸை கொண்டு போகிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸை நான் கொண்டு போகிறேன். அப்போ ஹாட் பாக்ஸை கொண்டு போகையில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய வீட்டை நம்மளால வெளியே எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் வெளியில் என்ன பண்ண முடியாது, வி காண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபீல் பண்ண முடியவே முடியாது. ஸோ இது அப்படி ஃபீல் பண்ண முடியலன்னா இதுல இருந்து என்ன அர்த்தம், எனர்ஜியும் மேட்ரும் என்ன பண்ணாது அப்படின்னா டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் டு தி சரௌண்டிங்ஸ், சரௌண்டிங்ஸுக்கு வரவே வராது. அதாவது இந்த பாக்ஸை விட்டுட்டு வெளியவே வராது ஹீட் எனர்ஜி ஆர் மேட்டர். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அரி ஓகே, எல்லாருக்குமே இது புரியுதா? எல்லாருக்குமே இது புரியுதா? அரி ஓகே, are you understand? ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சின்ன சின்ன கேள்வி கேட்குறேன். ஸோ நீங்கள் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது வரலும் என்னென்னலாம் கவர் ஆயிருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ மார்க் பண்ணிக்கலாம். சேம் டைம் இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? யாராவது ஒருத்தர் சொல்லு பார்ப்போம். ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் தான். ஸோ இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் சொல்லுங்க, அவ்வளோ தான் டீப்புக்கெல்லாம் போக வேணாம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன பேசிக்காக நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க், ஒர்க் இன்டு ஹீட், வெரி நைஸ். மோஷன் ஆஃப் ஹீட், ஓகே 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 ஓகே. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஹீட், ஓகே. ஸோ சிம்பிள் மேனர். ஸோ நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன எதை பத்தி தான் நம்ம டிஸ்கஷன் பண்றோம் ஆக்சுவலி அதை சொல்லுங்க பார்ப்போம். வாட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் இன் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம எதை பத்தி டிஸ்கஷன் பண்றோம் அதை சொல்லுங்க பார்ப்போம். ஹீட், ஓகே. வாட் அபவுட் அதர்? டெம்பரேச்சர், வெரி நைஸ். ஓகே, ஒருத்தரா சொல்லிட்டே வந்தீங்கன்னா கடைசி வரலாம் ஆன்சர் பண்ணிடுவோம்.
ஸோ தட் இஸ் எ வெரி சிம்பிள் மேனர் தான். ஓகே, ஹீட்டு எக்ஸ்சேஞ்ச், வெரி நைஸ். ஹீட்டு பேசிக்கா நீங்க சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. இன்னொரு கான்செப்ட் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஓவர். பேசிக்கா நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல எதை பத்தி படிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம். அதுதான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. வெரி நைஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ நீங்க சொன்னது எல்லாமே இப்ப கம்பைன் பண்ணிக்கணும். ஹீட்டு அண்ட் தென் டெம்பரேச்சர், சாரி, ஹீட்டு, டெம்பரேச்சர் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ நம்ம இதை பத்தி தான் படிக்கிறோம். we have studied about heat, temperature, thermal properties of matter. ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம என்ன பண்றோம் சார் அப்படின்னா படிக்கிறோம். இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு மேட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன டியூரிங் ஹீட்டிங். ஸோ தட் இஸ் ஏ தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக so many conditions, so many experimentations carry out பண்றாங்க. ஹீட் எப்படிலாம் ஜெனரேஷன்ஸ் ஆகுது, அப்ப ஹீட்னால என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சம் ஒர்க்கை வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. யாரு? சயின்டிஸ்ட். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, in the process of heat into work and then work into heat. ஓகே, ஸோ ஒரு ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேலை நடந்திருக்கும், ஒரு வேலையை நடக்கும் பொழுது ஹீட் ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் பிசிசிஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சம் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் தி 3 centuries. ஓகே, 3 centuryனா எத்தனை பார்த்துக்கோங்க, செஞ்சுரினா 100. 3 centuryனா பாருங்க 3 நூற்றாண்டு காலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை பத்தி அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்கை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊட்டி மலை ரயில்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்னமும் வந்து கோல்ல தான் இயங்கிட்டு இருக்கு. கோல் பார்ன் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஹீட்டை எடுத்துக்கிட்டு ஹீட்ல இருந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டீம்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தான் அந்த என்ஜினை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ வாட்டரை பாயில் பண்றதுனால தான் அந்த என்ஜினை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹீட் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க யார் யாரெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் அந்த தெர்மோடைனமிக்ஸ்க்கு வர கொடுத்துருக்காங்க. பட் இதை விட மிக முக்கியமான விஷயம் தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, நீங்க மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன ஆகும் சார் அப்படின்னா ஹீட்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹீட்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்துருக்கலாம், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகுது மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத நீங்க ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய பாடி வந்து என்ன சார் அப்படின்னா அட்மாஸ்பியர். அதுக்கு அட்மாஸ்பியர் தட் இஸ் ஏ சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஓப்பன் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதுக்கு சரௌண்டிங்ஸா இருக்கும். இல்ல நம்ம ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணிட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிறது ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும், அதாவது சரௌண்டிங்ஸா நம்மளுக்கு இருக்கும். இந்த விஷயங்களை தான் நம்ம திரும்ப திரும்ப இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 3 வேரியன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான மேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகுது, மேட்டர் இன்ட்ராக்ஷன் ஆகுமா இல்ல எனர்ஜி மட்டும் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகுதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஓகே. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் எல்ஸ் நம்ம இருக்கக்கூடிய ஃபுல்லாவே தியரி தான், அது அப்படியே போனோம் அப்படின்னா உங்க மைண்ட்லேயே ஏறாது. ஸோ அதனால மீண்டும் நம்ம தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை கோத்ரூ பண்ணுவோம். ஸோ இனி வர கான்செப்ட் தான், இனி வர ப்ராசஸ் தான் நம்ம லைஃப்லேயே மிக முக்கியமானது. ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஏரியாலாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. அடியபேட்டிக், ஐசோபாரிக், ஐசோகுவாரிக் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய இதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கேயும் படிக்க போகிறோம்.